வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனல். உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உங்கள் மங்களமேரி மதுரையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, இந்த பிளான்ட் பாருங்கள். இது என்ன பிளான்ட்னா செண்பகப்பூ வாங்கி வச்சு 2-3 மாதம் ஆகுது. நான் 10 நாளாக சென்னைக்கு போகிற நிலைமை இருந்தது. என் பையன் சென்னையில் இருக்கான். அப்படி போகும்போது நான் 10 நாளாக செடிக்கு தண்ணி ஊற்றலை. இந்த செடி நல்லா அழகாக இருந்தது. நல்ல இலைகள்லாம் நிறையா இருந்து பூ வைக்கிற ஸ்டேஜில் மொட்டுக்கள்லாம் இருந்தது. நான் 10 நாள் தண்ணி ஊற்றாததில் திரும்பி பார்க்குறேன். 10 நாள் கழித்து பார்க்குறேன், செடி இப்படி இருக்குது. இப்போ இது தழுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு இடையில நான் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒட்டு கட்டுவாங்கள்ல, கிராஃப்டட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த பிளாஸ்டிக்கு கட்டியிருப்பாங்க, கவர் மாதிரி டேப் கட்டியிருப்பாங்க. அந்த டேப்பை கழட்டி விட்டுடலான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த டேப்புனால கூட இந்த செடி வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். செடி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிரும். நம்ம நிறைய தண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை நிறைய உரங்கள் எது கொடுத்தாலும் இந்த ஒட்டுக்கட்டின இடம் வளர என்ன ஆகுதுன்னா, அப்படியும் அது பிடிச்சிக்குது. அந்த ஸ்கின்னை ரொம்ப பிடிச்சிக்குது. இந்த செடியோட ஸ்கின்னை பிடிச்சிக்குது. அதனால் நான் இந்த டேப்பு கழட்டி எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இந்த டேப்பை கழட்டி விட்டுட்டோம்னா அந்த செடி நல்லா வளர்ந்துரும்னு நான் நினைக்கிறேங்க. அதனால் நான் இன்றைக்கி இந்த வேலையை தான் செய்ய போகிறேன். இந்த டேப்பை கழட்டி எடுத்துருவோம். ஆல்ரெடி என்கிட்ட 2 செண்பக செடி இருக்குது. 2 செண்பக செடியில் ஒரு செடியில் நான் கழட்டி எடுத்துட்டேன் இந்த டேப்பை. அதுவும் இன்றைக்கி காலையில் தான் கழட்டி எடுத்தேன். அப்போ நான் வீடியோ எடுக்கலை. இப்போ இந்த ஒரு செம்பருத்தி செடியை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணுங்கிறதுக்காக நான் இதை கழட்டிக்கிட்டு இருக்கேன். கழட்டவே முடியலைங்க, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. ஆனால் பிஞ்சு வருது. சின்ன செடியில் கட்டியிருப்பாங்க இந்த ஒட்டு. செடி வளர இந்த இது கலண்டுக்கிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் கலராது. இது பிளாஸ்டிக்குங்கிறதுனால செடியை அழுத்தி பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்மளே வெட்டி எடுக்கிறது தான் நல்லது. கலண்டு வருது. கலண்டுருச்சு. சூப்பர். சொல்லியே பாருங்கள், 2 பிரிவாக பிரியுது. 2 பிரிவாக பிரித்து தான் கட்டியிருப்பாங்களாட்டிருக்குது. பாருங்க, உள்ளே போய் அப்படியே சொருவி நிற்குதுங்க. எவ்வளோ உள்ள ஆழமாக போயிருந்துருக்குது. வேர் பிடிச்சி நிற்குதுங்க ஆழமாக.
இப்போ ஒரு வழியாக கழட்டிட்டோங்க. கழட்டிட்டேன். இந்த டேப்பை பார்த்தீங்களா, எவ்வளோ நீள டேப் கட்டியிருக்காங்கன்னு. இப்போ இது பாருங்கள், இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் தண்ணி கொடுக்குறது எல்லாமே இது ஈஸியாக எடுத்துக்கிடும், ஈஸியாக வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏற்கனவே இன்னொரு செண்பக செடி இருக்குதுன்னு சொன்னேன்னா, இங்கே பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது இந்த செண்பக செடி. இது வந்து காலையில் தான் இதில் இருந்த இது நான் வந்து கழட்டி எடுத்தேன். இதை எடுக்கும்போது வீடியோ போட முடியல. ஒரு பிட்டு இருக்குது பாருங்கள், பிசுறு. இந்த பிசுரை எடுக்கவே முடியல. நல்லா பிசுறு மாதிரி இருக்குதுங்க, எடுக்க முடியலங்க. நல்லா உள்ள இதாகிடுச்சு. சரி, அது ஒன்று மட்டும் இருக்கட்டும், மற்றெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இதுவும் எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 2 மரமுமே மொட்டையாக தான் நிற்கிறாங்க. இதுலையாவது 2 இலை இருக்குது. இதில் இந்த பிளான்ட்டை ஒத்த இலை கூட இல்லைங்க. கீழேருந்து மேலே வரையும் சும்மா தாங்க இருக்குது. எப்படி வளர்த்து இந்த செடியை நான் புஷ்டியாக நல்லா வளர்த்து உங்கள்கிட்ட அடுத்த வீடியோ போடுறேங்க. எப்படி நான் இதுக்கெல்லாம் வளர்க்குறதுக்கு என்னென்ன உரம்லாம் கொடுத்தேன், என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இதை பண்ணினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேங்க. சரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பாய், see you.